அமைதி தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேர் அசோக் அண்ட் சிவா. இல்ல யார் அசோக் யாரு சிவா? வெள்ளை சட்டை போட்டு வண்டி ஓட்டணும் பாத்தீங்களா, அவன் தான் அசோக். பின்னாடி உட்காந்துருக்கான் பாருங்க அப்பாவியா, அவன் பேரு சிவா. ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. எங்க போனா இன்னும் தான் போவாங்க வருவாங்க. அட ஹீரோன்னு சொல்லிட்டோம், அப்ப ஹீரோயின் இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் எப்படி நீங்களே பாருங்களேன். ஹலோ ஹலோ சிவா, என்ன தூங்கிட்டு இருக்க? இந்த பொண்ணு மட்டும் இல்லைங்க, பொழுது விடிஞ்சிருந்து டாஸ்மாக் ஷர்ட் இழுத்து மூடுற வரைக்கும் திட்டு வாங்கிட்டே இருக்கிறதா எங்க பொழப்பு. என்ன இவங்க பண்ற வேலையை அந்த மாதிரிதான் இருக்கும். இத்தனை பேர் திட்டினாலும் இவங்க சொல்ற ஒரே வார்த்தை விடுமச்சி பாத்துக்கலாம். சரி, இன்னைக்கு தாங்க நம்மளோட ஸ்டோரி டே, அதாவது கேம்பஸ் இன்டர்வியூ. நிறுத்து எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேன்னா நாங்க எதுக்கு இருக்கோம் படம் பாக்குறதுக்கு? நீ கிளம்பி போ, நாங்க பாத்துக்கிறோம். சாரிங்கண்ணா, இனிமே நீங்களே பாருங்க. ஹாய் மச்சி. ஹாய்டா. என்னடா மச்சி கெத்து கட்டுறீங்க? என்ன மச்சி கெத்து கேட்டுறான்? இன்டர்வியூ ஜீன்ஸ் கலப்புறீங்களா? என்னது இன்டர்வியூவா? இன்டர்வியூ போயிட்டு தெரியாதா உங்களுக்கு? சரி பாப்பா, சத்து பிளாக் போறோம். குறுக்க பேசாத. டேய் என்னடா சேவர வச்சிட்டானுங்க? அதான்டா நானும் சொல்றேன், ஃபர்ஸ்ட் பிளாக் அங்க இருக்குடா. சரி வா. ஃபர்ஸ்ட் பிளாக்கா? அது படிப்போம். டேய் இந்த பையன்றாங்க, அது மஞ்சள் பைய கட்ட பையா? கோஆப்டெக்ஸ் கேரி பை. என்னதானே மூளை கூப்பிடுவானுங்க, சொல்லி தோடா சொல்லிட்டாப்ல. அசோக் கூப்பிட்டாங்கடா. சரி பாப்பண்டா. டேய் ரெஸ்யூம்டா. தேங்க்ஸ்டா. கலக்குறோம் ஜெயிக்கிறோம். மார்னிங். How's all going? Yeah, it's fine, sir. Good. Tell me about yourself. Yeah, I'm Ashok. I'm studying final mechanical engineering, some amount of areas. But no problem, I'll clear it up. Okay. Let me ask you some questions. What is Ramjet engine? Ramraj? Ramraj illappa, Ramjet engine. Yeah, Ramjet engine. It's a good engine discovered by Ram, and it's used for jets and performance wise, it's durability, reliability, overhauling. It's a good engine, sir, and it's give good mileage for now petrol price. It's awesome engine, sir, and it's Get out. ட்ரெயின் பி ஓகே. ட்ரெயின் ஏ நார்த் ஈஸ்ட்ல இருந்து வரட்டும். ட்ரெயின் பி 350 கிலோமீட்டரா? நம்ம ஊர்ல தான் புல்லட் ட்ரெயினே கிடையாதுடா. சரி என்னவா போ, எந்த ட்ரெயின் டயத்துக்கு வரும்? நம்ம ஊர்ல எதுவும் டயத்துக்கு வராதே. ஏய் நீ எப்போ வந்த? என்னடாச்சு மச்சி ஜாப் கன்ஃபார்ம்டா. என்னடா சொல்ற? பிடிச்சிட்டான்ல மச்சி, ஒண்ணும் பண்ணதில்ல. போற உட்கார்ற, உனக்கு தெரியலாம் போடல, தெரிஞ்ச மாதிரி மிச்சு காமிச்சுக்கிறேன் மச்சி. உனக்கு வேலை வாங்கி தர போதே உன்னோட ஸ்மைல் தானே சீரி. குட் மார்னிங் சார். Good morning. How's all going? ஓகே சார். Good. Tell me about yourself. Sir, I am Sivaraj, studying mechanical engineering. That's it? Sir. Tell me more, man. Like, where are you from? What do you do? Sir, I am from Bhardiya Street, Pasmon Nagar, Madara, sir. Let me ask you some questions. Okay, sir. How will you differentiate two-stroke and four-stroke engine? Sir, in two-stroke, there are two strokes, sir. In four-stroke, there are four strokes. சரியா தான் சொல்றோமா? Are you from mechanical? Yes, sir. At least tell me what is CAD. CAD, sir. CAD. C-A-D, CAD. For drawings we use CAD, sir. In that we draw line, circle, parabola, rectangle, isometric view, left angle. உண்மையெல்லாம் இன்டர்வியூ பண்றதுக்கோட நான் எம்பி வரைக்கும் படிச்சேன். எனக்கு ஒரு ஆத்திரத்துக்கு இங்க வந்தேன். வாடா.
ஜாப் கன்ஃபார்ம் சார். என்னது ஜாப் கன்ஃபார்மா? பேசிக் கொஸ்டின் கூட ஆன்சர் தெரியல. உன்னை யார் உள்ள விடும் போதுல? எனக்கு வெளியே போகும்போது போன் தெரியல. டேய் என்னடா இன்டர்வியூ திட்டுறானே கேட்கலையா? அதான் உங்களை ஊத்திச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதா? நண்பேண்டா டூ ஸ்ட்ரோக் 4 ஸ்ட்ரோக் கேட்டானுங்க, கேட கேட்டானுங்க. சரி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நல்ல எக்ஸ்பிரஸ்டா. குட் ஆஃப்டர்நூன் சார். சார் இது என்ன காலேஜ் பக்கம்? சும்மா இன்டர்வியூனாங்க, நான் பார்த்து போலாமா சார்? இன்டர்வியூ கடை வந்தீங்க? ஆமா சார். நல்லா பண்ணிட்டீங்களா? என்ன கேள்வி கேட்டாங்க? என்னடா அது? இவனுக்கு ஜெட்ஸை பத்தி கேட்டாங்க. ஜெட்ஸ் பத்தி கேட்டாங்க. எனக்கு 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், 4 ஸ்ட்ரோக் இன்ஜின், 2 ஸ்ட்ரோக் இன்ஜின், டீசல் இன்ஜின் கேட்டாங்களா? கேட பத்தி கேட்டாங்க. சொல்லிட்டீங்களா? சொல்லியா சார்? சொல்லிட்டீங்களா? சொல்லியா சார்? சொல்லிட்டீங்களா? சொல்லியா சார்? அப்போ சார்வாலுக்கு வேலை உறுதி. வேலைலாம் கிடைச்சோம். நாங்க தான் சார் அப்படி யோசிப்போம். இப்போ என்ன பண்ண போறீங்க சார்வால்? சார் நாங்களாம் வேலை பாக்குறோங்களா சார், வேலை கொடுக்குறோங்க சார். மக்கா இந்த வாய்க்கு அரசியல் போங்களே, நாடு நாசமா போட்டோம். முதல்ல கிளாஸுக்கு போல பசங்க உருப்படாம இருக்கிறது. ஏமிச்சி போட்டோல பார்த்தா ஏலியன் மாதிரி இருக்குது, நேரில் பார்த்தா ஏஞ்சல் மாதிரி இருக்குது எப்படி அப்படிங்கிற அது திரும்பி பாறேன். ஜி ஓயலேன்றா. என்னங்க கொஞ்சம் பேசணும் வா. போ ஜமாய். என்னைக்கெல்லாம் தனியா கூப்பிடுறான்? காலையில ஃபோன் பண்ணியிருந்தேன்ல. ஆமா ஆமா டக்குனே சொல்ல தெரியுதுல்ல, அட்டென்ட் பண்ணா ஒழுங்கா பேசணும். அட்டன் பண்ண பேசலான்னு. ஓகே விடு. இன்டர்வியூ என்னாச்சு? இன்டர்வியூ நல்லா பண்ணேன், பட் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? என்ன நினைச்சு பேசிட்டு இருக்க நீ? நீ ஒழுங்கா பண்ணா உன்னையே வெளியே அனுப்புவாங்க. வெளியே அனுப்பிச்சாங்க. விஷயம் நினைச்சிருக்க மனசுல எனக்கு முதல்ல கொஞ்சம் கூட போகல. இப்படியே பண்ணிட்டு இருந்தா எதுவுமே உருப்பட அர்த்தம் கிடையாது சிவா. என்ன நினைச்சிருக்க எனக்கு தெரியல. இதான் உனக்கு ஃபைனல் இயர். இப்ப கூட நீ பண்ணிட்டு இருந்தா இனிமே வாழ்க்கையில என்ன பண்ண போற எனக்கு கொஞ்சம் கூட தெரியல சிவா. வாழ்க்கையில நீ உருப்படுறதுக்கான வழி கொஞ்சம் கூட கிடையாது. லைஃப்ல சீரியஸ் உனக்கு தெரியுதா? படிப்பு ஒண்ணும் கிடையாது, வேலையும் ஒண்ணும் கிடையாது. இது உனக்கு தங்கச்சி வேலை இருக்கு. அந்த தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீ நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் என்ன உங்க வீட்டுல சொல்லி அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க நினைக்கிறேன். ரோட்ல போற பொண்ணுங்க பத்தி டீஸ் பண்ணிட்டு பள்ளி வச்சுட்டு வாழ்க்கையோட நிம்மதி சந்தோஷமும் கிடையாது சிவா. முதல்ல உனக்கு உருப்பட ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவனை கட் பண்ண. அதுக்கப்புறம் நீ வாழ்க்கையில உருப்படியான்னு பாப்போம். உனக்குலாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியவே புரியாது சிவா. உன்னை போய் லவ் பண்ணேன். ஏம் சார் ஐ லவ் யூ. மனுஷனா போண்டா அதான் சாதிக்கணும். நீலாம் மச்சி ஏன்டா திட்டிட்டு இருக்காங்க? வெறுப்பா இருக்கா? ஆமாடா. தேவையில்லாம இருப்பானு நினைச்சுக்க. தலை நறுத்தல், முடி கூட்டுதல், ரத்த கொதிப்பு, வாந்தி பேதி, அண்மை ஒரு எவ்வளோ வருமா? இதெல்லாம் தேவையா உனக்கு? வாழ்க்கைய நினைச்சா பயமா இருந்துச்சு. டேய் நீ பேசுற பார்த்தா எனக்கு தானே பயமா இருக்கு. லந்தா நம்மள நம்பி 4 பேர் இருக்காங்கல்ல. மச்சி நம்ம இந்த பிசினஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணக்கூடாது. பிசினஸ் உங்க அப்பா பணம் கொடுப்பாரா? நம்ம என்ன பரம்பரை பணக்காரங்களா? மச்சி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி ஏதாவது நடக்கிறத பேசுறா. நடக்கிறத பேசணும். அந்த போது பாரு அந்த பேரை பத்தி தான் பேசணும். சரி விட மச்சி. ப்ரொஃபசர் என்ன சொன்னீங்க அவருக்கா? அதனால ஏதாவது சொல்லிட்டு தானே இருப்பான். அரசியல் போலாம்னு சொன்னாங்க அவருக்கு. மச்சி அதனால ஏதாவது அட்வைஸ் பண்ணிட்டு தானே இருப்பான். மச்சி ஒரு நிமிஷம் மச்சி கன்ஃபார்ம்டா பாலிடிக்ஸ்டா. பாலிடிக்ஸ்? ஆமா மச்சி. நல்லா வாழ்றதுக்கு ஐடியா சொல்றானா? உன் கூட பழகினதுக்கு இன்னும் போலீஸ் ஒரு நிமிஷம் மச்சி 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 உட்கார 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 நிமிஷம் சொல்ற கேளுடா. சொல்ற கேளு மச்சி, தயவு செய்து கேளு மச்சி. கண்டிப்பா கூட சொல்லி தொலைடா. சூப்பர் மச்சி. நம்ம பிளான் என்னன்னா மச்சி இன்னைக்கு ட்ரெண்டுக்கு பர்த்டேவோ டெத்டேவோ எல்லாமே ஃபேஸ்புக் தாண்டா. காலைல எந்திரிச்சு ஒய்ஃபை பாக்குறோமா இல்லையோ ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ் தாண்டா பாக்குறானுங்க. நம்ம இப்ப என்ன பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்றோம். ஏற்கனவே ஃபேஸ்புக்ல பாலிடிக்ஸ் பத்தி நிறைய பேஜ் இருக்கு. அதுல இருக்க போஸ்ட்லாம் காப்பி பண்ணி அப்படியே நம்ம பேஜ்ல போடுறோம். அவ்வளவுதான். டேய் உன் பேஜுக்கு நானே லைக் பண்ண மாட்டேன், அப்புறம் மத்தவன் எப்படா பண்ணுவான்? அதுக்கு தான் மச்சி இன்னொரு ஐடியாவும் இருக்கு. ஆளுக்கு 2020 ஃபேக் கிரியேட் பண்றோம். 2020 ஃபேக் தானே? அட அது இல்லடா, பொண்ணுங்க பேர்ல ஃபேக் ஐடி. அந்த ஐடியை நிறைய பசங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அந்த அக்கௌண்ட்டை வச்சு நம்ம பேஜை ப்ரொமோட் பண்றோம். அப்புறம் 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும். அப்படியே லைக்ஸ் எகிரிக்கிட்டே போகும். அப்புறம் சொல்லவே தேவையில்ல.
இந்த மீடியாக்காரங்களே போதும் நம்மளை பெரிய லாக்கி விடுறதுக்கு. வீக்கெண்ட்ல வலைகளும் நம்ம ஸ்டேட்டஸை போட்டு இவங்க போட்ட ஸ்டேட்டஸ்னு சொல்லுவாங்களா, அதுலயே நம்ம ஃபேஸ்புக் மார்க்கெட் எகிரிட்டோம். அப்புறம் ஊழல ஒழிக்க போறோம், பொண்ணுங்க சுதந்திரம் அது இதுன்னா மக்களே அதை கட்சியாக்கி விட்டுருவாங்க. நம்மளோட அல்டிமேட் எய்ம் ஸ்டூடெண்ட்ஸ் தான்டா. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறோம். நம்ம கட்சியில சேர ரொம்ப தேவையில்ல, 10 ரூபா இருந்தா போதும். இப்படி 20 பேரை சேர்த்து விட்டா அவனுக்கு நீ தான் தலைவன் சொன்னேன்னு வையே, அடிச்சு பிடிச்சி ஆள் சேர்த்து விடுவான். டேய் என்னடா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி பேசிக்கிட்டே போற? டேய் உலகத்திலே பெரிய மார்க்கெட்டிங்னா அது பாலிடிக்ஸ் தான்டா. இப்போ டிவி தரோம், ஃப்ரிட்ஜ் தரோம், வாஷிங் மிஷின் தரோம்னு சொல்றாங்க. அந்த கட்சியில சேர்றதுக்கு ஃப்ரீயா குவார்டர் பிரியாணின்னு ஆஃபர்லாம் தராங்க, காம்போ ஆஃபர். இப்படியே நம்ம கட்சியை செம்மையா டெவலப் பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்றோம். அப்புறம் நம்ம மீடியாவே நம்ம கை கொடுக்கும். நாட்டில் ஏதாவது பிரச்சனை நம்மளையும் கூப்பிட்டு வச்சு சுற்றி 4 பேரை உட்கார வச்சு ஏதாவது பஞ்சாயத்து பண்ண சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா வாட் ஐ டெல் இஸ் அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டியதுதான். அப்புறம் எலெக்ஷன் வரும், நம்மளை இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க. இன்டர்வியூவா? அங்கெல்லாம் போய் என்னடா பேசுறது? என்ன கேட்டாலும் சார் ஆக்சுவலி நாட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? எங்கள் அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு விட்டார் சார். நான் என்ன பண்ணேன்னா, சார் நீங்க நாட்டுக்கு என்ன செய்ய போறீங்க? அல்ல சார், எனக்கு பருப்பு சாதம்னா ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த சாம்பார் சாதத்தில் அந்த முருங்கைக்காய் போட்டு கொடுத்தாங்கன்னா. சார் அது இல்ல சார், இந்த நாட்டுக்கு நீங்க என்னதான் சார் பண்ண போறீங்க? என் பாட்டி ரொம்ப நல்லவங்க சார். இப்படியே ஏதாவது சொல்லி கிளப்பிட வேண்டியதான். அடா பாவி, இப்படிலாம் இருந்தா எவன்டா கூட்டணிக்கு வருவான்? அதெல்லாம் வருவாங்கடா. அந்த கட்சிக்காரங்க இந்த கட்சிக்காரங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என் கூட கூட்டிக்குவான்னு கூப்பிடுவாங்க. அப்படியே நம்ம கட்சி எங்கேயோ போயிடும். தலையே சுத்துற எனக்கு. எப்படி மச்சி பிளானு? சூப்பர்ரா. குச்சில்லாமா தலைகீழாகத்தான் குதிக்க போயிடும், அதுவும் அரசியலில் தான் குதிக்க போயிடும். ஆஹா, போற போக்க பார்த்தா இவங்களே டெல்லிக்கு சிஎம் ஆயிடுவாங்க போல் இருக்கு. தட்டுப்புட்டுன்னு 10 ரூபாய் கொடுத்து நம்மளும் இந்த கட்சியில சேர்ந்துருவோம்ப்பா. நானும் அரசியல்வாதிப்பா, நானும் அரசியல்வாதி.